கண்மலை பிரேயர் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் செமினர் நடத்தும் வேதப்பாட வகுப்பு 14. வெள்ளிக்கிழமை தோறும் வெளிவரும் வேதப்பாட வகுப்பில் 5 ஆகமங்களின் விளக்கங்களை கண்டு வருகிறோம். அதில் காலங்களும் உடன்படிக்கைகளும் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு அதிகாரங்களாக தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் 14ஆம் வேதப்பாட வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வருகிற காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கும் வேதப்பாட வகுப்பு குறிப்புகளை எடுத்து கவனிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆபிரகாம ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவனுக்கு வயசு என்னங்கிறத வசனம் சொல்கிறது. ஆதியாகமம் 12:4 கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். அப்ப 75 வயசுலதான் அவங்க வர்றாங்க. இப்ப மெசபத்தோமியா அப்படிங்கிற அந்த ஒரு கலாச்சாரத்தை விட்டு ஆரான் என்கிற பகுதியில அங்க வேற ஒரு கலாச்சாரம் வருகிறது. அந்த பகுதியில கடைபிடிக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம் என்னன்னா நூஸ், NUZ அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் அந்த இடத்துல இருக்கிறது. இந்த கலாச்சாரத்தின்ல கொஞ்ச நாள் அவங்க அங்க வாழ்ந்துட்டு தான் இங்க வர்றாங்க. அதனுடைய காரியம் என்ன அப்படின்னா, நூஸ் கலாச்சாரத்தின்படி ஒரு திருமணமான ஒரு பெண் 10 வருடம் குழந்தை இல்லாம இருந்தா அவங்க இரண்டாவது மனைவி அந்த காரியத்தை நடத்தி குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய காரியம் அந்த நூஸ் வம்சத்துல இருந்தது. அந்த இடத்துல அவங்க நிறைய விக்கிரகங்களை வழிபட்டு வந்தாங்க இல்லைங்களா. அந்த காரியங்களெல்லாம் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல என்னென்ன விக்கிரகங்கள் வணங்குனாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தெல்லாம் நம்ம வேதத்தின்படி நம்ம வசனத்தின்படி நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க கவனிக்கணும், அவருடைய பெயர் ஆபிராம், அவருடைய மனைவி சாராய் என்பது ஆகும். ஆரம்பத்துல அவங்களுடைய பெயர் இப்படிதான் இருந்தது. இவங்க லோத்தை கூட்டிட்டு கானான்கிற தேசத்துக்கு வர்றாங்க. எந்த இடத்துக்கு வர்றாங்கன்னா, சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்கிற இடத்துக்கு வர்றாங்க. இந்த மோரே என்பதுதான் மோரியா மலையில தானே ஈசாக்கு என்பவரை பலி கொடுக்கிற காரியம் நமக்கு நினைவு இருக்கலாம். ஏன்னா நம்ம வேதம் பகுதி அடிப்படையெல்லாம் நம்ம தெரிஞ்சுதான் வச்சிருப்போம். அப்படிங்கிறதுனால நான் அப்படியே போறேன். ஏன்னா வேதம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஈசாக்கு என்பவரை பலி கொடுத்த இடம் மோரியா மலை இல்லைங்களா. இந்த பகுதியில தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அதனாலதான் மோரே அப்படிங்கிற ஒரு பகுதியை குறிச்சு இன்னும் நம்ம பார்க்கலாம், கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா இந்த மோரியா மலை என்பது இன்னைக்கு வரைக்கும் அது எருசலேம் அப்படிங்கிற அந்த நகரத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறதுனால அந்த மோரியா என்கிற ஒரு இடம், ஏன்னா நம்ம இதெல்லாம் அடிப்படையான காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். ஆதியாகமம் 12:6 ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்குச் சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். இப்போ கானானியர்களை பத்தி நம்ம என்ன, அவங்க வணங்கி வந்த தெய்வங்கள் என்ன தெரியுங்களா? கானானியரு அசரா அப்படிங்கிற ஒரு பெண் தெய்வத்தை வணங்கி வந்தாங்க. அதுக்கு ஒரு மரஸ்தம்பம் மாதிரி அவங்க வச்சு தோப்பு விக்கிரகம்னு நம்ம படிச்சிருப்போம். இது எரேமியாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்துல வருது. எரேமியா 44:23 நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாக பாவஞ்செய்து கர்த்தருடைய சத்தத்துக்குச் செவிகொடாமலும் அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடியினாலே இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது என்றான். இப்ப இந்த கானானியர்கள் ஒரு விதமான தெய்வங்களை அவங்க வணங்கி வந்துட்டு இருந்தாங்க. இந்த கானானிய அந்த பழக்க வழக்கத்துல இந்த காரியம் மாத்திரமல்ல, இன்னும் நிறைய காரியங்கள் இருந்தது. விக்கிரகங்களை வணங்குறது மாத்திரமல்ல, அவங்க இந்த தீ கடக்க பண்றது, முதல் மகனை பலி கொடுக்கறது, நரபலி கொடுக்கறது, இன்னுமான காரியங்கள் இப்படி எல்லாம் மாத்திரமல்ல, நூஸ் அப்படிங்கிற அந்த ஆரான்ல இருந்தப்போ அவங்க ஒரு விக்கிரகம் யார் வச்சிருக்காங்களோ அவன் தான் அவன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தலைவன் அப்படிங்கிற ஒரு காரியம் இருந்ததுனாலதான் ராகேல், யாக்கோபனுடைய 2வது மனைவி ராகேல் அந்த ஆரானை விட்டு புறப்படும் போது ஒரு விக்கிரகத்தை எடுத்துட்டு போய் அவங்க தேடிட்டு வரும்போது அதை தன்னுடைய காலு கீழே வச்சு உட்கார்ந்து இல்லைங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா. இப்ப அந்த நூஸ் என்கிற கலாச்சாரத்தின் அடிப்படையில தான் நம்ம யாக்கோபனுடைய மனைவி ராகேல் அந்த சொரூபத்தை தன்னுடைய தகப்பன் வீட்டில இருந்து திருடி கொண்டு வருகிறாள். அதை அவன் தகப்பன் தேடிக்கொண்டு வரும் பொழுது அதை தன்னுடைய சரீரத்துல அவன் ஒளிச்சு வச்சு தான் ஸ்ரீகளுக்குரிய வழிபாட்டினால உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்லி மறைச்சு
அந்த ஏன் அவ அப்படியெல்லாம் திருடிட்டு வர்றான் அப்படின்னா ஒரு சின்ன விக்கிரகத்துக்காக இல்ல, அது யாரிடம் இருக்கிறதோ அவங்கதான் வந்து அந்த ஏரியாவுக்கு அந்த நாட்டுக்கே வந்து அவங்க பிரபுவாக ராஜாவாக இருப்பார் அப்படிங்கிறதுனாலதான். ஏன்னா அவனுடைய தகப்பன் அந்த பகுதிக்கு அப்படிப்பட்டவனாக தான் இருந்தான். இப்ப இந்த கலாச்சாரம் எல்லாம் ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வேத பகுதியில அங்கங்க இந்த கலாச்சாரங்கள் வரும்பொழுது நம்ம யோசிப்போம், இது ஏன் இவங்க இப்படி பண்றாங்க. இப்ப ஆபிரகாமுடைய மனைவி சாராள் வந்து வாக்குத்தத்தம் பண்ணி வெயிட் பண்ணாம ஆகார வந்து திருமணம் செய்து வைக்கிறான். புரியுதுங்களா? இது எங்க இருந்து வந்தது? இவங்க ஆரான்ல இருக்கும் பொழுது அதனுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில தான் அவங்க அதெல்லாம் செய்யறாங்கிறத நம்ம ஞாபகம் வச்சு படிக்கணும். இப்போ அந்த ஆரானை விட்டு அவங்க வந்து கானான் தேசத்துக்கு வந்துட்டாங்க. இப்பதான் 12வது அதிகாரத்துல நம்ம ஒவ்வொன்னா பாக்குறோம். 75 வயசுல ஆபிராம் வருகிறாரு, சாராயும் வர்றாங்க, கூட லோத்துவும் வர்றாரு. இப்ப அடுத்ததாக வந்தவர் வந்து உடனே வாக்குத்தத்தம் பண்ணிதான் ஆண்டவர் அழைக்கிறாரு. வந்த கொஞ்ச நாளிலே அந்த தேசத்துல பஞ்சம் வந்து இவங்க எகிப்துக்கு போறாங்க. எகிப்துக்கு போய் வந்து அந்த இடத்துல வந்து இவனுடைய உயிருக்கு ஆபத்து, ஆபிரகாமுடைய உயிருக்கு ஆபத்து வருங்கிறதுனால தன்னுடைய மனைவிய சகோதரின்னு சொல்றார். இப்ப இதெல்லாம் அந்த நாட்டுடைய கலாச்சாரம். இப்ப அடுத்ததாக நம்ம 3வது கலாச்சாரத்துக்குள்ள போகிறோம். எது? எகிப்து கலாச்சாரத்துக்குள்ள போறோம். சரிங்களா? இப்படி ஒவ்வொன்றாக நம்ம வேதத்துக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய காரியங்களை புரிந்து கொண்டால்தான் நம்ம நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த இடத்துல போனவர் இப்ப பார்வோன் யாரு? எகிப்தினுடைய மன்னன். அவனும் ஒரு விக்கிரக வழிபாட்டுக்காரன். இது நமக்கு நன்கு தெரியும். ஏன்னா யாத்ராகமத்துல மோசையின் நாட்கள்ல ஜனங்களை விடுவிக்கும் போது 10 வாதைகளையும் அவங்க வணங்கி வந்த 10 தெய்வங்களை குறிச்சு நம்ம பின்னாடி பார்ப்போம். எல்லா இடங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, மெயினா வந்து விக்கிரக ஆராதனை. அவங்க வழிபட்டு வந்த தெய்வங்கள் தான் எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டையாக இருந்தது. இப்ப இந்த இடத்துல பார்வோன் வந்து ஆபிராமை அழைச்சு நீ சகோதரின் சொன்னதை பொய்ங்கிறத கண்டுபிடிச்சு அவன் அனுப்பி விடுறான். இப்ப இந்த இடத்துலதான் நமக்கு வந்து எகிப்து அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறிச்சு நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம வருகிறோம். இதன் பின்பாக அந்த எகிப்தை விட்டு பார்வோன் கொடுத்து அனுப்புன நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறான். நிறைய ஆடு மாடுகள் வேலைக்காரங்கள்லாம் கொடுக்குறாங்க. அப்படி வரும் பொழுதுதான் ஆகார் என்கிற ஒரு அடிமை பெண்ணையும் அவங்க கூட்டிட்டு வர்றாங்க. சரிங்களா? அப்ப நம்ம அதை மனசுல வச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த இடத்துல இப்படி ஒரு எகிப்துக்கு போனாரு, அங்க இருந்து ஆகார கூட்டிட்டு வந்தாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக 13வது அதிகாரத்துல பாக்குறோம், 2வது வசனம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அவன் ஏற்கனவே வந்து ஊர் என்கிற தேசத்தை விட்டு வரும்போது நிறைய ஆடு மாடுகள் வேலைக்காரங்களோட தான் வந்தான். இப்ப இந்த இடத்துல வரும் பொழுது எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனும் நிறைய ஆடு மாடுகள் நிறைய காரியங்களை கொடுக்கும் பொழுது நிறைய அவன் வந்து பெரிய சீமானா இருக்கிறதுனால இந்த இடத்துல அவனுடைய சகோதரனுடைய மகன் லோத்துவுக்கும் அவனுடைய வேலைக்காரங்களுக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரங்களுக்கும் ஆடு மாடுகள் மேய்க்கிறதுல ஒரு சண்டை வர்றதுனால 2 பேர் பிரிஞ்சு போகிற காரியத்தை நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். மறுபடியும் இந்த இடத்துல கர்த்தர் வந்து ஆபிரகாமை கூப்பிட்டு 2வது தடவையாக ஒரு வாக்குத்தத்தத்தை குறிச்சு ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். 13வது அதிகாரம் 14வது வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். இப்ப மீண்டுமாக ஒரு தடவை ஆபிரகாமோட அந்த வாக்கு தத்தங்களை உடன்படிக்கையும் அவர் உறுதிப்படுத்துகிறார். அதுதான் 13வது அதிகாரம். அடுத்ததாக 14வது அதிகாரத்துல நம்ம வரும் பொழுது இஸ்ரவேலர்கள் அவங்க வம்சத்துலதான் ராஜாக்கள் வர்றது வந்து நமக்கு தெரியும். ஆனா அதற்கு முன்பாகவே மற்ற ஜாதிகள்ல வந்து ராஜாக்கள் இருந்தாங்க. இப்ப இந்த இடத்துல சினேயார் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு விதமான ராஜாக்கள், ஒரு 4 ராஜாக்கள், ஒரு 5 ராஜாக்களுடைய பட்டியல் இந்த இடத்துல வருது. இவங்க சண்டை போட்டதுல இப்ப நம்ம லோத்து பிரிஞ்சு எங்க போனாருன்னு பாக்குறோம்னா, அவர் வந்து சோதோம் கொமரா அப்படிங்கிற இடத்துக்கு போறாரு. இதெல்லாம் நீங்க வேத பகுதியை நன்கு படித்து தெரிந்து கொள்ளுங்க.
அந்த சோதம் கொமாரா எப்படிப்பட்டதுன்னா அது ஒரு துன்மார்க்கமான ஒரு இடம். சோதம் கொமாரா பட்டணம் இந்த நம்ம இப்ப இருக்கக்கூடிய நம்ம இந்த கலாச்சார கேடுகள் எல்லாம் அந்த நாட்களிலேயே இருந்தது. ஆண் ஆணோடு, பெண் பெண்ணோடு, இப்ப அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய காரியங்கள் இந்த நாட்கள்ல தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆதியாகமத்தோடைய அந்த நாட்கள்லயே நம்ம இப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கம் நிறைந்த ஒரு இடமாக இருந்த இடத்துல லோத்து நீதிமானாக இருந்தான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். லோத்து நீதிமானாக இருந்தபடினால ஆண்டவர் அவனை காப்பாற்றும்படியாக சில காரியங்கள் செய்கிறத நீங்க வேதத்தின்படி நீங்க படிச்சு கொள்ளுங்க. இப்போ இந்த இடத்துல இந்த ராஜாக்கள் சண்டை போடும் பொழுது அந்த இடத்துல வாழ்ந்த லோத்தை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. லோத்துவுக்கு உண்டான எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போறாங்க. நம்ம வசனம் நான் படிக்கிறேன். 14வது அதிகாரம் 14வது வசனம். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்பறிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து அவன் போய் ஆபிரகாம் ஒரு ராஜாவா இல்ல அவன் போர் படை வீரர்களை வச்சிருந்தானா? அதெல்லாம் இல்லதானே. அவன் சாதாரணமா ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவன் தான். இப்ப அவன் உலகத்திலேயே பெரிய அந்த நாட்களில் இருந்த ராஜாக்கள் 5 பேரும் 4 பேரும் சண்டையிடும் பொழுது அவங்களுக்கு எதிர்த்து போய் 318 பேரோட போய் இவன் ஜெயிக்கிறான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இது சாத்தியமா அப்படின்னு. எப்படின்னா வேத பண்டிதர்கள் இன்னும் ஆராய்ந்து சொல்லக்கூடிய காரியங்கள், இந்த இடத்துல அவன் கூட்டிட்டு போற ஆட்களுடைய எண்ணிக்கை 318. இந்த 318 என்பதை வேத ஆராய்ச்சியாளர்கள் பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு எலியேசர் அப்படிங்கிற ஒரு உதவியாளன் இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா 15வது அதிகாரம் 2வது வசனம் என்னன்னா, அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாக இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருந்தான். இந்த இடத்துலதான் எலியேசர் அப்படிங்கிற பெயர் முதலாக வருகிறது. இப்ப இந்த எலியேசர் தான் 318 பேர். ஏன்னா இந்த எலியேசர் சும்மா இல்ல, இவன் ஆரான்ல இருந்தாங்க இல்லையா, வர்ற வழியில தேராகும் மறிக்கிற வரைக்கும் அந்த இடத்துல தமஸ்கு என்கிற அந்த இடம் தான். அந்த இடத்துல இருந்து வந்த ஒரு அடிமைக்கு பிறந்தவன் தான் அந்த எலியேசர். அவன் ஒரு யுத்தம் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் அவன் வல்லவனாக இருந்ததினால எலியேசர் அப்படிங்கிற அந்த பெயருக்குரிய எபிரேய பதத்துக்கு டிமெட்ரியான் சொல்லக்கூடிய எண் அந்த முறைப்படி பார்த்தா எலியேசர் அப்படிங்கிற அந்த பதத்துக்கு 318 என்கிற ஒரு தொகை வரும். நியூமராலஜின்னு எடுத்துக்கூடாது, இதை எபிரேயத்துல டிமெட்ரியான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 318 பேரோட இவன் யுத்த பயிற்சியில இவன் சிறந்து இருந்ததுனால இவன் தான் தலைமை ஏற்று போய் அந்த ராஜாக்களை ஜெயிச்சு முறியடிச்சு அவன் லோத்தை மீட்டு கொண்டு வர்றான். 18வது வசனத்தை கொஞ்சம் கவனமாக நான் படிக்கிறேன், கேளுங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இதை முடிச்சிட்டு 22வது வசனம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவில் யாதொன்றையும் நான் எடுத்துக்கொள்ளேன்னு சொல்லிட்டு அடுத்ததாக அவன் ஒரு காரியம் செய்கிறது நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். என்னன்னா, ஆபிரகாம் இந்த மெல்கிசேதேக் அப்படிங்கிறவருக்கு தசம பாகம் கொடுத்தாங்கிற ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். 20வது வசனம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இந்த இடத்துலதான் நம்ம மெல்கிசேதேக் அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் தசம பாகம் என்கிற காரியத்தை நம்ம முதலாக இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். இந்த மெல்கிசேதேக் என்பவர் புதிய ஏற்பாட்டுல எபிரேயருடைய
புஸ்தகம் 7வது அதிகாரம் 1-2 வசனங்களை நான் படிக்கிறேன். ஏன்னா இது மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம நிறைய பேருக்கு என்ன திடீர்னு அந்த நாட்கள்லயே தசம பாகம் கொடுத்தாரா, இந்த மெல்கிசேதேக் யாரு, எங்கிருந்து வந்தாரு அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம குழப்பிக் கொள்ளக்கூடாது. நான் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 7வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பெயராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இத கொஞ்சம் நம்ம டீப்பா பார்த்துதான் ஆகணும். ஏன்னா இது தொடர்புடைய காரியங்கள் நமக்கு முக்கியமான ஒரு வேத பகுதியாக இருக்கு. இப்ப மெல்கிசேதேக் அப்படிங்கிறது ஒரு பட்ட பெயர். அது அவனுடைய ஒரிஜினல் பெயர் கிடையாது. மெல்கி என்றால் அரசன், செதேக் என்றால் நீதி. அதனால மெல்கிசேதேக்னா நீதியின் ராஜா அப்படிங்கிற ஒரு பட்ட பெயர் ஆகும். அடுத்ததாக அவனுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சாலேமின் ராஜா. சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா. ஏன்னா இவன் பின்ன நாட்களில இன்றைக்கு இருக்கக்கூடிய எருசலேம், ஆமா எருசலேம் பிரிச்சு பார்த்தோன்னா எருசலேம், அந்த சாலேம் என்கிற அந்த இடத்துக்கு அவன் ராஜாவாக இருந்ததுனால சாலேமின் ராஜா. இதுல இருந்துதான் எருசலேம் என்கிற அந்த பதம் வந்தது. இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்ப எருசலேம் என்கிறது நமக்கு முக்கியமான ஒரு இடம் இல்லையா, வேதத்துல வரக்கூடிய அடிக்கடி வரக்கூடிய, இன்றைக்கும் எருசலேம் இருக்கிறது. அப்ப அந்த சாலேம் என்பதற்கு சாலேம் அப்படிங்கறதெல்லாம் எபிரேய பதம். அது சமாதானம் என்பதை குறிக்கும். அப்ப இவருக்கு தான் யாரு ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தாருன்னு பாக்குறோம். இன்றைக்கும் நம்ம சபையில போய் தசம பாகம் கொடுக்கிறோம், நம்ம ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்றோம். ஆனா இயேசு கிறிஸ்துவையும் மெல்கிசேதேக்கின் முறைமையின் படியான ஆசாரியராக இருக்கிறீரே அப்படின்னு சொல்லி வேத பகுதி சொல்லுகிறது. அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின் படியான ஆசாரியர். ஏன்னா மெல்கிசேதேக் இந்த எபிரேயர் 7:3வது வசனம், இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவுடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இந்த காரியங்கள் இது முழுசுமே வரும். எபிரேயர் நீங்க 7வது அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, ஆவிக்குரிய சந்ததியாகிய நமக்கு இஸ்ரவேலர்களுடைய தாய் தகப்பன் நமக்கு இல்லைங்களா. நம்முடைய தாய் தகப்பன் புறஜாதியார். ஆனா இன்னைக்கு நம்முடைய தகப்பன் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்றோம். அப்போ தாய் தகப்பன் இல்லாத இந்த புறஜாதியார்களுக்கெல்லாம் தாய் தகப்பன் ஆகிய அதை போல மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாக இந்த ஆசாரியத்துவத்துக்கு நம்ம கட்டுப்பட்டிருக்கிறோம் என்கிறது மட்டும் இப்போதைக்கு நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இதை பத்தின டீப்பா இப்போதைக்கு நம்ம தெரிய வேண்டாம். இந்த மெல்கிசேதேக் என்பவர் இந்த இடத்துல வர்றதுனால, ஏன்னா இந்த அதிகாரத்துல ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல மெல்கிசேதேக் பத்தி சொன்னதுனால நம்ம இந்த காரியங்கள் கொஞ்சம் தியானிக்க வேண்டி இருந்தது. மீதி நம்ம பிறகு நம்ம பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக 15வது அதிகாரத்துக்கு நம்ம வருகிறோம். ஆதியாகமம் 15. இங்க மறுபடியும் தேவன் ஒரு வாக்கு தத்துவத்தை மறுபடியும் அவர் சொல்லுகிறாரு. 1வது வசனம், இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பின்பு ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். இது அது மாத்திரமல்ல, அடுத்ததாக அவர் சொல்றாரு, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. இப்பதான் அவர் கேட்கிறாரு, இத்தனை தடவை நீங்க என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றீங்க, நான் இருக்கிற இடத்த ஆசீர்வதிப்பேன்னு சொல்றீங்க, என்னை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவங்களை சபிப்பேன், இதெல்லாம் சரி. ஆனா நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே. இந்த தமஸ்கு ஊரானாக எலியேசர் மட்டும்தான் இருக்கிறான், இவனுடைய பிள்ளைங்க தான் இருக்குதே தவிர எனக்கு பிள்ளைங்க இல்லையேன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் அவனை அழைச்சு வானத்து நட்சத்திரங்களை என்னன்னு சொல்றாரு. என்ன முடியுமா? முடியாது. அப்ப அதை போல நான் உனக்கு சந்ததிய கொடுப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்றத 6வது வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இதுல தான் முதல்ல கர்த்தரை விசுவாசித்தான் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்துக்குரிய காரியத்தை பார்க்கணும்.
விசுவாசம் என்பது என்னன்னு நமக்கு நன்கு தெரியும். நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம் என்கிறத நம்ம புதிய ஏற்பாட்டு வசனங்கள் சொல்லுகிறது. எபிரெயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு எத்தனை வயசாச்சு? அவன் புறப்பட்டு வரும்போதே 75. அப்போ அதுக்கு அந்த அப்புறம் அவன் நீ பிள்ளை பெற்று வானத்து நட்சத்திரங்களை போல என்னோட சந்ததி இருக்குமான்னு அவன் ஒரு யோசிச்சானா, கர்த்தர் சொன்னா அது நடக்கும்னு அவன் விசுவாசிச்சான். இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக பெயர் சொல்லி அழைக்கிற தேவன்கிறது மறைபொருளாக அவன் விசுவாசிக்கிறான். அதனால அந்த விசுவாசம் தான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த விசுவாசத்தை சோதிக்கும்படியான காரியங்கள் பின்னாடியே வருது. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல மீண்டுமாக அவனை ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இந்த இடத்துலயும் ஆபிரகாமோட உடன்படிக்கைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவனை அயர்ந்த நித்திரை அவன் படுக்கிறான். 12வது வசனம், சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரியர்களும். அப்ப ஆபிரகாமை நோக்கி 13வது வசனம், உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்னும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள். ஏன்னா இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வசனத்தின் படிதான் பின் நாட்கள்ல இஸ்ரவேலர்கள் 400 வருஷம் எகிப்துல அடிமைத்தனத்துக்கு போனாங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னது தானே, அதன்படி தானே நடக்கும். அப்ப நம்ம இந்த வசனம் எல்லாம் முக்கியமான வசனங்கிறதுனாலதான் நான் இதை உங்களுக்கு படிக்கிறேன். அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் திரும்பவும் ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை செய்கிறாரு. ஏன்னா அந்த 17வது வசனம், சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அத்துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. ஒரு மிருகம், அதாவது ஒரு ரத்த பலி அந்த இடத்துல செஞ்சுதான் உடன்படிக்கை செய்யறாங்க. சரிங்களா? அத ஆண்டவர் ஆபிரகாம கொண்டு வர சொல்றாரு. 10வது வசனம், அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்று கொண்டு எதிராக வைத்தான். ஏன்னா 9வது வசனத்துல அவர் 3 வயது வெள்ளாடு, 3 வயது கிடா, காட்டுப்புறா, புறா குஞ்சு இதெல்லாம் கொண்டு வா. ஏன்னா இதெல்லாம் அந்த நாட்களுடைய பழக்க வழக்கம் என்னன்னா, உனக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம்னு வைங்க. இப்ப நம்ம பத்திரம், ஒரு நிலத்தை வாங்கணும், ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிசினஸ், ஒரு வியாபார ரீதியாக ஏதாவது ஒரு காரியம் இருந்தா இந்த மாதிரி மிருகங்களை அடிச்சு அதனுடைய ரத்தத்தை அந்த காரியங்கள் எல்லாம் உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளமாக அந்த நாட்கள்ல இருந்ததை கர்த்தரும் அவனோடு உடன்படிக்கை செய்யற. ஏன்னா ஆபிரகாமுக்கு அதுதான் தெரியும், ஒரு உடன்படிக்கை செய்யறதுனா, ஒரு டைப் வைக்கிறதுனா இதுதான் செய்யணுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சதுனால ஆண்டவர் அதையெல்லாம் செஞ்சு அவர் உறுதிப்படுத்துகிறார். அடுத்ததாக 16வது அதிகாரத்துலதான் இப்ப அடுத்த ஒரு காரியம், மிக முக்கியமான காரியம். ஆகார் என்கிற பெண் இதுலதான் வர்றான். இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? உனக்கு சந்ததியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினாரு இல்லைங்களா? இப்ப இவங்க இங்க கிட்டத்தட்ட அவங்க 10 வருஷம் ஆயிப்போச்சு. இது கானான் தேசத்துக்கு 75 வயசுல கிளம்புனவருக்கு 85 வயசு ஆயிப்போச்சு. இப்ப இவங்களுடைய அந்த அந்த வம்சத்தோட அந்த இடத்தோட அந்த பழக்கம் என்னன்னா, 10 வருஷத்துல குழந்தை பேரு ஒருத்திக்கு இல்லைன்னா திரும்ப வேற பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை பெறுவது அவங்களுடைய பழக்க வழக்கத்துல ஒன்றாக இருந்தது. இவங்க வரும் பொழுதே 75 வயசு, சாராய்க்கு 65 வயசு, அதுங்கிறது கணக்கு இல்லை. கானான் தேசத்துல அவங்க 10 வருஷம் ஆச்சு. அப்ப இன்னும் இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்தினுடைய அந்த கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில மாத்திரம் அவ யோசிக்கிறான். நமக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு என்னது? அவங்களுக்கு பிள்ளை கொடுப்பேன் தான். ஆபிரகாம் அதுல அது வரைக்கும் வேற மாற்று யோசனை அவருக்கு வரல. ஆனா இந்த பெண் அவளுடைய அந்த பழக்க வழக்கம் கலாச்சாரத்தின் அடிப்படையில தனக்கு 75 வயசு ஆயிடுச்சு, ஆபிரகாமுக்கு 85 வயசு ஆயிடுச்சு. அவளுக்கு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு, பிள்ளை பெறக்கூடிய அதெல்லாம் போனதுனால அவ யோசிக்கிறா, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா இந்த இடத்தினுடைய கலாச்சாரத்தின்படி நம்ம இன்னொரு பெண்ணை ஆபிரகாமுக்கு கொடுத்து நம்ம வம்சத்தை ஆண்டவர் சொன்ன வாக்குகளை நிறைவேற்றுவோம். அப்படிங்கிறதுனால இந்த எகிப்துல இருந்து வரும்போது ஆகார்ங்கிற பெண்ணை, அடிமை பெண்ணை கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா? அவங்க தானே, அவ சின்ன வயசுதான், ஆபிரகாமுக்கு 85 வயசு. ஆனாலும் ஆகார சாராய் தான்
சாராய் தான் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்லி நீங்க இந்த பிள்ளையோட நீங்க வந்து பிள்ளை பெத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த ஏற்பாடெல்லாம் பண்றது சாராய் தான். சரிங்களா? அப்ப அப்ப அவ வந்து கர்ப்பவதி ஆகிறாள். அப்ப வந்து அவ நாச்சியார் சாராய வந்து ரொம்ப அற்பமா நினைக்கிறான். தான் இப்ப வந்து கல்யாணமாகி குழந்தை பெத்துட்டே, நீ இத்தனை வருஷம் இருந்து நீ வந்து குழந்தை பெத்துக்கல, மலடியா இருந்துட்டேங்கிற மாதிரி சில காரியங்கள் நடந்திருக்கலாம், அற்பமா எண்ணப்பட்டாலும் தான் வேதம் சொல்லுகிறது. அப்ப அவ கடுமையாக நடத்தினதுனால அவள் வந்து சாராயை விட்டு வனாந்திரத்துக்கு ஓடி போகிறான். அப்ப கர்த்தருடைய தூதனானவர் வந்து 16வது அதிகாரம் 8வது வசனம் இல்ல 7வது வசனத்திலிருந்து படி, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரோற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். இதெல்லாம் நமக்கு படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஆகார் என்பதற்கு எபிரேயத்துல என்ன மொழியில அர்த்தம் அப்படின்னா அலைந்து திரிகிறவள், ரெண்டாவது அவள் துக்கமாக இருக்கிறவள் அப்படிங்கிற நிறைய ஒரு 4 விதமான அர்த்தம் இருக்குது. ஆனா இந்த இடத்துல பாருங்க, அவள் அலைந்து திரிகிறவள்ங்கிற அந்த பெயர் தான் அவளுக்கு பொருந்தி வருது. இப்ப வனாந்திரத்துல போறவளை ஆண்டவர் கூப்பிட்டு, நீ திரும்பவும் போய் உன் நாச்சியார் அண்டையில போய் அடங்கி இரு, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயர் வையே, அவன் துஷ்ட மனுஷனாதான் இருப்பான், ஆனா நான் அவனையும் ஆசீர்வதிச்சு அவனையும் ஒரு கோத்திர பிதாவா நான் மாத்துவேன் அப்படின்னு சொல்லி எல்லா காரியங்கள் வர்றதை நம்ம படிக்கிறோம். இந்த இஸ்மவேல் யாருன்னா நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள், இவங்க வம்சத்துல வந்தவங்கதான், அவங்கதான் இஸ்லாமியர்கள் என்று நம்ம சொல்றோம். அந்த இடத்துல அந்த ஆகார் வந்து கர்த்தருக்கு ஒரு பெயர் வைக்கிறாள். 13வது வசனம், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லஹாய்ரோயி என்று எண்ணப்பட்டது. லஹாய்ரோய் அப்படின்னா காண்கிற தேவன் என்பது அர்த்தமாகும். இப்படியாக சாராயை விட்டு ஆகார் என்கிற பெண்ணோட ஒரு இஸ்லாமிய சந்ததி இஸ்மவேல் என்கிறவனுக்கு அந்த காரியத்தை நம்ம இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். மறுபடியும் வந்து இந்த காரியம் எல்லாம் நடந்தாலும் ஆண்டவர் வந்து அவனை பெருசா எடுத்துக்கல. என்னடா என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாம போனானே அப்படிங்கறத அவர் இந்த இடத்துல எடுக்கல. ஏன்னா அவன் வளர்ந்த இருந்த இடம் எல்லாமே பேராக வந்து விக்கிரகத்தை செய்யறவனாகத்தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. அப்போ அவன் வளர்ந்த இடம், பிறந்த இடம், அந்த கலாச்சாரம், இதெல்லாம் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது ஒரு மனுஷனை இவ்வளவு நாள் கழிச்சு அவன் சொன்ன வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறல அப்படின்னா, அவன் அந்த கலாச்சாரத்தை எல்லாம் மறக்கணும். ஏன்னா 75 வயசுல அவன் அந்த இடத்துக்கு வர்றவனுக்கு 100 வயசுலதான் வந்து ஈசாக்கு பிறக்கிற. ஏன் இவ்வளவு டிலே நடக்கிறதுக்கு அப்படின்னா, அவன் தான் பழகின அந்த கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் விட்டு விலகி அதை மறந்து போய், ஏன்னா பிறக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அந்த கலாச்சாரத்துல கொஞ்சம் கூட அவன் இருக்கவே கூடாது, அதனுடைய வாசனையே இல்லாம அவன் வந்து வளரணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தினாலதான் ஆண்டவர் டிலே பண்றார். நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்தினுடைய கலாச்சாரத்துக்கு நம்ம அடாப்ட் ஆயிடுவோம் இல்லைங்களா? அது மாதிரி ஆபிரகாமும் சாராயும் அந்த இடத்த விட்டு அவங்க 25 வருஷம் கழிச்சுதான் வந்து ஈசாக்கு பிறக்கிற காரியத்தை அடுத்ததாக நம்ம 17வது அதிகாரத்துல நம்ம மறுபடியும் நம்ம திரும்பவும் வந்து அதோட முடிவுல பார்ப்போம். ஆனா அதுக்கு இடையில வந்து ஒரு விருத்த சேதனம் என்கிற ஒரு காரியத்தை ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய இஸ்மவேலோடு செய்கிறார். அப்ப வந்து இஸ்மவேலுக்கு வந்து 13 வயது, ஆபிரகாமுக்கு 99 வயது. 17வது அதிகாரம் 26வது வசனம், ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். அப்ப அவர் மாத்திரமல்ல, அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆண்களும் இந்த விருத்த சேதனம் என்பது இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கக்கூடிய சுன்னத் அப்படிங்கிற ஒரு காரியம்தான். இதை நீங்க தெளிவாக நீங்க அறிந்து கொள்ளுங்க. அப்ப அப்படியாக வந்து அந்த காரியத்துக்கு அப்புறம்தான் மீண்டுமாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார் 18வது அதிகாரத்துல. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில அவனுக்கு தரிசனமானார். அப்ப 3 பேர் வர்றாங்க, 3 புருஷர்கள் என்று 2வது வசனத்துல பாக்குறோம். அப்ப 3 பேர் வருகிறதுல 2 பேர் வந்து கர்த்தருடைய
தூதர்கள், ஒருத்தர் கர்த்தர் என்றுதான் வேத பண்டிதர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அவங்க 3 பேர் வரும் பொழுது ஆபிரகாம் அவங்களுக்கு சில உபசரிப்புகள் செய்யறாரு. அப்ப உபசரிப்புகள் செய்யும் பொழுது, உனக்கு உற்பவ காலகட்டத்துல நீ ஒரு குமாரனை வாக்குத்தத்தத்தின் மகனாக நீ பெறுவாய்ன்னு சொல்றார். ஆனா அதை கேட்ட சாராய் நகைக்கிறாள். ஏன்னா அவளுக்கு எல்லாமே நின்னு போச்சு, இந்த வயசுல எனக்கு குழந்தை பிறக்குமா, மறுபடியும் அவள் தனக்கு அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுமா அப்படின்னு மனசுக்குள்ள நகைக்கிறான். அதை கர்த்தர் தெரிஞ்சுட்டு கேட்கும் பொழுது, இல்ல நான் நகைக்கலன்னு அவ போய் சொல்றான். அதனாலதான் இவங்களுக்கு பிறக்கிற அந்த குழந்தைக்கு ஈசாக்குன்னு பேர் வைக்கிறாங்க. ஈசாக்கு அப்படின்னா நகைப்பு, சிரிப்புன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ 15வது வசனம், 18வது அதிகாரம் 15. சாரால் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தால், அதற்கு அவர், இல்லை நீ நகைத்தாய் அப்படிங்கிற காரியம் எல்லாம் இருக்குது. அப்புறம் அந்த இடத்துல ஒரு காரியம் என்னன்னா, சோதம் கொமராவில அவங்களுடைய ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் லோத்து போனான் இல்லையா, அந்த இடம் ரொம்ப அக்கிரம மிகுதினால ரொம்ப அந்த இடத்துல பாவம் பெருகி இருக்குது. இன்னதுதான் இல்லை, எல்லா விதமான பாவங்கள் இந்த நாட்கள்ல நம்ம பாக்குறோம், கேள்விப்படுறோம் இல்லையா, அந்த காரியங்கள் எல்லாம் அந்த நாட்களிலே இருந்த ஒரு மிகவும் ஒரு தீட்டுப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு பகுதிங்கிறதுனால ஆண்டவர் அந்த பகுதியை அழிக்கணும்னு நினைச்சுதான் வர்றாரு. வர்றதுக்கு முன்னாடி ஆபிரகாம்கிட்ட ஒரு காரியம் சொல்றாரு, நான் சோதம் கொமாராவை அழிக்க போறேன் அப்படின்னு. அப்போ உடனே ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனுடைய மகன் அந்த இடத்துல இருக்கிறதுனால ஒரு இது பண்றாரு, ஆண்டவர்கிட்ட தாழ்மையோடு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாரு, நீங்க 50 நீதிமான் இருந்தா அந்த இடத்த அழிப்பீங்களா, 40 நீதிமான் இருந்தா அழிப்பீங்களா, 30 நீதிமான் இருந்தா அழிப்பீங்களா, 20 நீதிமான் இருந்தா அழிப்பீங்களான்னு இப்படி ஒவ்வொன்னா கேட்டு கடைசியில 10 நீதிமான் இருந்தா கூட நானும் அந்த பட்டணத்தை அழிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போறாங்க. அந்த 2 தூதர்கள் போறாங்க, கர்த்தருடைய இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ 19வது அதிகாரம் இந்த அழிவின் காரியங்களை பார்க்கிறோம். சோதம் கொமரா அப்படிங்கிற அழிவின் காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் வாக்கு தத்தத்தின்படி சாராய்க்கு ஆபிராமுக்கும் ஒரு குழந்தைய கொடுப்பேன்னு சொன்னாரு இல்லையா, அப்ப அவங்க 2 பேரோட பேர் ஆபிராம், சாராய் இப்படிதான் இருந்தது. 17வது அதிகாரம் ஆதியாகமும் 17ல 4வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பேர் ஆபிரகாம் என்று எண்ணப்படும்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவரே அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. ஆபிராம் அப்படின்னா ஜாதிகளுக்கு தான் தகப்பன், ஆனா திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாங்கன்னா ஆபிரகாம் என்பதோடைய அர்த்தம்ங்கிறது இதுல பாக்குறோம். இதுல என்ன ஒரு எபிரேய பதத்துல இது ஒரு முக்கியமான ஒரு காரியம், இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆபிராம் ஆபிரகாம் அப்படிங்கிறதுல ஹா அப்படிங்கிற எழுத்து உள்ள வர்றத நம்ம கவனிக்கிறோம் இல்லைங்களா. இதை நீங்க ஸ்லைட்ல போடுவாங்க, நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க. எபிரேய எழுத்துலையும் போடுவாங்க, தமிழ்லையும் போடுவாங்க. அப்போ ஆபிராம் ஆபிரகாம், சாராய் சாரா. இப்ப சாரா எங்க ஹா வரலையேன்னு நினைக்க வேண்டாம். எபிரேய பதத்துல சாராய் அப்படிங்கிறதுக்கும் சாராங்கிறதுக்கும் ஒரு ஹா அப்படிங்கிறது எழுத்து உள்ள வருது. இந்த ஹா அப்படிங்கிறது எபிரேய பதத்துல அதோடைய அர்த்தம் அப்படின்னா ஜீவன் அர்த்தம். சாய் ஹே அப்படிங்கிறது சாய். அப்போ அது வரைக்கும் 99 வயசுல அவங்களுடைய 2 பேருடைய சரீரம் செத்ததை போல காணப்படுது. அப்படின்னா பிள்ளை பெற முடியாத அளவுக்கு அவங்க வயதாகி அந்த ஆர்கன்ஸ், அந்த உறுப்புகள் எல்லாம் செத்து போயிருச்சு. ஆபிராம் என்கிற அந்த செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்கும்படியாக ஆண்டவர் ஹா ஹே அப்படிங்கிற ஒரு எழுத்த எபிரேய பதத்தின்படி ஜீவனை அந்த இடத்துல வைக்கிறார். அதனால ஆபிராம் என்கிறவன் அப்ரஹாம் ஆகி அந்த செட்ட அந்த அதாவது பிள்ளை பெறக்கூடிய அந்த உறுப்பை உயிர்ப்பிச்சு ஜீவனை கொடுத்து ஆபிரஹாம் என்று மாற்றுகிறார். சாராய சாரா என்று மாற்றுகிறார். சாதாரணமாக சாரா என்று சொல்லுவதற்கு எபிரேய அர்த்தம் இளவரசி என்பதாகும்.
சாரா அப்படிங்கும் போது என்னுடைய இளவரசி அப்படிங்கிறத ஜாதிகளுக்கு அதை ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜாதிகளுக்கு தாயாக இருப்பாய். இங்க எப்படி ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பன் ஆகிறார்களோ அதே போல சாராளுக்கும் அப்படி பெயர் அவரு மாற்றுகிற காரியம் இந்த 17வது அதிகாரத்துல ஒரு முக்கியமான காரியம் நடக்கிறது. இதற்கு பின்பாக தான் ஆபிராம் என்கிறவன் ஆபிரகாமாக மாறின பின்புதான் அவன் ஈசாக்கை பெற்றெடுக்கக்கூடிய அந்த பலனை பெற்று அவங்க பெற்றெடுக்கிறாங்க. 22லயே தேவன் ஆபிரகாமோட பேசி முடிந்த பின்பு அப்பொழுதே ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விருத்த சேதன உடன்படிக்கை பண்றார். புரியுங்களா? இந்த ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா தான் விருத்த சேதன உடன்படிக்கை பண்றாரு. இதுதான் ஆபிரகாமுடைய ஒரு முக்கியமாக தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை ஆகும். இதற்கு பின்புதான் அவர் சோதம் கொமாராவை அடிக்கிற ஒரு காரியத்துக்கு நேராக போகிறான். இந்த சோதம் கொமாரா அப்படிங்கிறதனுடைய எபிரேய பதத்தினுடைய அர்த்தம் அப்படின்னா, சோதம்னா சுடப்பட்ட இடம், அதாவது அழிந்து போன இடம் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும். அதனுடைய அர்த்தத்தின்படி அது அழிக்கப்பட்டாயிற்று. இன்றைக்கு அந்த இடம் உப்புக்கடல், சவக்கடல் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை சுற்றிலும் அது ஒரு அழிந்து போன ஒரு இடமாக இருப்பதை நம்ம கவனிக்க வேண்டும். 19வது அதிகாரத்திலேயே அந்த சோதம் கொமரா அழிவை கொஞ்சம் நம்ம விரிவாக நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல லோத்துனுடைய இடத்துல அந்த 2 தூதர்களும் போறாங்க. போகும் பொழுது அந்த தூதர்கள் வந்திருக்கிறாங்க அறிஞ்சு அந்த ஊர்க்காரங்க எல்லாம் அதாவது ஆணோடு ஆண் சம்யோகம் பண்ணுகிற அந்த காரியத்துக்காக அந்த தூதர்களை வெளியில விடுன்னு சொல்லி அவங்க லோத்தினுடைய வீட்டை சுற்றிலும் நின்னு அவனை வெளியே விடுன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் கெஞ்சுறான், இங்க பாரு, அவங்க என் வீட்டுல விருந்துக்கு வந்தவங்க, நான் அவங்களை அப்படி தர முடியாது, வேணா என்னுடைய 2 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க கன்னியர்கள், நீங்க அவங்கள வேணா கூட்டிட்டு போய் உங்க இஷ்டம் போல செய்யுங்கன்னு சொல்லி கேட்டும் அவங்க சம்மதிக்கவே இல்லை. திரும்ப திரும்ப அவனுடைய வீட்டை சுற்றி சுற்றி வந்ததுனாலதான் அவங்களுக்கு கண் மயக்கம், அவங்க அப்படியே தடவிட்டு திரிஞ்சாங்கிற ஒரு காரியம்லாம் அந்த இடத்துல நடக்குது. அப்ப அந்த நேரத்துல லோத்துனுடைய குடும்பத்தை இந்த தூதர்கள் இழுத்து கொண்டு போய் அந்த பட்டணத்துக்கு வெளியில கொண்டு போய் விடும்படியாக இழுத்துட்டு போகும்போது ஒரு காரியம் சொல்றாங்க, நீங்க இந்த பட்டணத்தை திரும்பி பார்க்க கூடாது, திரும்பி பார்க்காம வரணும்னு சொல்லிதான் கூட்டிட்டு போறாங்க. ஆனா போகும்பொழுது எல்லாரும் அந்த தேவ தூதன் சொன்ன அந்த காரியத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க. அவளுடைய மனைவி, லோத்தின் மனைவி மட்டும் திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆனாள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம இந்த இடத்துல படிக்கிறோம். அதாவது இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவ தூதன் என்ன சொல்றாரு, அது ஒரு மோசமான இடம், அத நீ திரும்பி பார்க்காத. இப்ப நம்ம புறஜாதியா இருக்கும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி பழைய காரியங்கள இருந்தோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பழைய காரியத்தை திரும்பி பார்க்காத, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டவங்க பின் காரியங்களை நம்ம திரும்பி பார்க்க கூடாது. அப்ப நம்ம அப்படி திரும்பி போனா முன்னிலைமை விட நம்முடைய பின்னிலைமை ரொம்ப மோசமாக இருக்குங்கிறது இதன் வழியாக நம்ம இந்த லோத்தினுடைய மனைவியின் மூலமாக நம்ம நன்கு அறிந்து கொள்ளலாம். ஏன் அவன் உப்புத்தூண் ஆனால் அப்படிங்கிறத வேத பண்டிதர்கள் ஒரு காரியத்தையும் சொல்றாங்க. அந்த இடம் முழுவதும் சோதம் கொமரா அப்படிங்கிற இடம் ஒரு உப்பு விளையக்கூடிய ஒரு இடம். இப்ப நம்ம உப்பு விளையக்கூடிய வேதாரண்யம், தூத்துக்குடி, இந்த மாதிரி இடங்கள்ல உப்பளங்கள் உண்டாயிருக்கிற காரியத்தை நீங்க பார்த்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். அப்ப அந்த உப்பு விளையக்கூடிய ஒரு இடம் அந்த நாட்கள்ல அந்த இடம் மாத்திரம்தான். அப்ப அந்த உப்பு வணிகம் அவங்களுக்குள்ள ரொம்ப சிறப்பாக இருந்ததுனால அங்க இருந்தவங்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாது. உப்பு தன்னால விளையும், அது பாட்டுக்கு விளைஞ்சதை இவங்க நிறைய காசாக்கி அதுல சம்பாரிச்சு ரொம்ப வேசித்தனம் பண்ணி எந்த ஒரு இடத்துல இந்த விபச்சாரம், வேசித்தனம், இச்சை ஆவிகள் கிரியை செய்துன்னா அந்த இடத்துல பொருளாதார ரீதியாக ரொம்ப அவங்க இதா இருப்பாங்க, அமோகமா இருப்பாங்க. அந்த மாதிரி இடங்கள்லதான் விபச்சாரம், வேசித்தனம், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நடக்கும். சரிங்களா? காசு புலங்குற இடத்துல மும்பை எடுத்துக்கோங்க,
மும்பை வந்து ஒரு இந்தியாவினுடைய பொருளாதார ஒரு சிட்டி. அந்த இடத்துல காசு பழக்கம் வழக்கம் ரொம்ப ஜாஸ்தி. அதனாலதான் இந்தியாவிலேயே முதல்ல அந்த விபச்சாரம் என்கிற ரெட் லைட் ஏரியா அங்கதான் வந்து கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்துருக்கு இல்லைங்களா, நினைச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு வந்து நாடு மொத்தமா இந்தியா முழுவதுமே அந்த காரியங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்குது. யார் யாரோட வேணா எப்படி வேணா இருந்துக்கலாம், சட்டம் அப்படி மாற்றப்பட்டிருக்கு. ஏன் தெரியுங்களா? பாவம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அப்பதானே நீங்க வந்து பிசாசனுடைய அவனுடைய வஞ்சக வலையில விழ முடியும். கர்த்தர் பரிசுத்தர். கர்த்தராகிய தேவன் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது முதல் காரியம் பரிசுத்தம் தான். அப்படிதானே வசனம் சொல்லுது. அப்ப அந்த பரிசுத்தத்துக்கு விரோதமாக எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம வேதத்துல நிறைய இடங்கள் இது நம்ம பார்ப்போம். இது போக போக பார்ப்போம். வேசித்தனம் விபச்சாரம் வந்து ஆண்டவருக்கு அருவருப்பான ஒரு காரியம். பரிசுத்தராகிய அவர் எதிர்பார்க்கிறது நம்ம கிட்ட பரிசுத்தம் மாத்திரம்தான். அப்ப இந்த இடத்துல இந்த சோதம் கொமாராவை ஏன் வந்து ஆண்டவர் அழிச்சார்னா, இன்னும் இதுக்கு மேல இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் அந்த இடத்துல என்ன நடந்ததுங்கிறத வேத பண்டிதர்கள் சொல்றாங்கன்னா, அவங்க மனுஷர்களோட ஆணோடு பெண் பெண்ணோடு மாத்திரமல்ல, மிருகங்களோடும் புணருகிறவர்களாக அவங்க இருந்தாங்க. இது ரொம்ப கொடுமையான ஒரு காரியம். அந்த மிருகங்களோடு அது ஆண்டவருடைய படைப்பின் அந்த திட்டத்தையே வந்து குலைச்சலாக்கக்கூடிய அருவருப்பான ஒரு காரியம் இல்லையா? அதை எப்படி ஆண்டவர் சகிப்பார்? இது யோசனை பண்ணி பாருங்க. மிருகங்களோட புணருகிறது. இன்னைக்கு நிறைய நீங்க போய் பாருங்க, வெப்சைட் நெட்வொர்க்ல நிறைய இடங்கள்ல மிருகங்களோட பாக்குறோம், கேள்விப்படுறோம். அருவருப்பு. அதனாலதான் அங்கங்க வந்து பூமி அதிர்ச்சி வருது, அழிவுகள், இயற்கை அழிவுகள். ஏன்? ஆண்டவருடைய கோபத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அதெல்லாம். நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க நியூஸ்ல பாக்குறீங்க, அந்த ஒரு அழிவு ஏற்படும் பொழுது அந்த இடத்த சுற்றிலும் நீங்க பாருங்க, ஒரு நிலச்சரிவு ஏற்படுதுன்னா அது வந்து உல்லாச சுற்றுலா தலமா இருக்கும். சுற்றுலா தலம்னா அங்க போய் என்ன ரொம்ப பரிசுத்தமா தேவனை ஆராதிச்சுட்டு கையை தட்டி பாட்டு பாடிட்டா இருப்பாங்க? என்ன பண்ணுவாங்க? சுற்றுலா தலங்கள்ல விபச்சாரம், வேசித்தனம். அதனாலதான் அங்க அழிவு வருது. நீங்க ஒவ்வொரு அழிவு நடக்கக்கூடிய இடங்களில நன்கு கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தேவனுடைய பரிசுத்த குலைச்சல் உண்டாயிருக்கும். அப்ப இந்த உப்பு விளையக்கூடிய அந்த இடத்துல அவள் பழைய காரியங்களை நினைச்சு பார்த்ததுனால சோதம் என்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறதாக வேதப்பண்டிகள் சொல்றாங்க, உப்பு என்பது. அதனாலதான் அந்த காரியத்தை நினைச்சு அந்த இடத்துக்குரிய உப்புக்குரிய காரியங்களை நினைச்சு பார்த்ததுனால அவ உப்பு தூணாக மாறுகள் என்று பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாங்க? நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள், வெளிச்சமா இருக்கிறீர்கள். அந்த இடத்துல உப்பை வந்து நம்மள உப்பா இருக்கணும்னு சொல்றாரு. நம்ம வந்து உப்பை வந்து அதிகமா வந்து சாப்பிட மாட்டோம். ஒரு கிண்ணத்துல சோறு எடுத்துட்டான்னா அதே கிண்ணத்துல உப்பு நம்ம சாப்பிடுறது இல்லை, கொஞ்சம் தான் சேர்த்து. அப்போ இந்த கிண்ணம் நிறைய சாதம் இல்ல சாப்பிடுற பொருள் என்பது இது உலகத்துக்குரிய காரியம். ஆனா இந்த உப்பு என்பது கொஞ்சம் தான். அப்ப உலகத்துல எத்தனை சதவீதம் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க? 1-2%. அப்ப இந்த கொஞ்சம் உப்புங்கிறது இந்த சாப்பிடக்கூடிய பகுதியில 1-2%. அப்ப கிறிஸ்தவங்கள் ப்ரொபோர்ஷன் அப்படிதான் இருக்குங்கிறது ஆண்டவர் சொல்லாம சொல்லியிருக்கிறார். உப்பை வந்து நம்ம சாப்பாடை போல சாப்பிட முடியாது. அதை போல கிறிஸ்தவர்கள் உலக எங்கும் அப்படி ப்ரொபோர்ஷன்ல இருக்க மாட்டாங்கிறது அதனுடைய அர்த்தம். இது நம்ம ஒரு இதுக்காக நம்ம மனசுல வச்சுக்கலாம். அப்ப அந்த உப்புக்குரிய காரியம் உப்புத்தூண் ஆனால் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். ஆனா இதுக்கு அப்புறம் நடக்கிறது தான் ரொம்ப ஒரு மோசமான ஒரு காரியம். என்னன்னா, இப்போ உப்புத்தூணல் ஆயிட்டான் யாரு? லோத்துவினுடைய மனைவி. அவனுடைய 2 பெண் பிள்ளைகளையும் லோத்துவன் தான் அந்த நகரத்தை விட்டு அழிவிலிருந்து தேவதூதர்கள் கூட்டிட்டு வெளியில போறாங்க. ஆனா அவங்க போனவங்க என்ன பண்ணாங்க? அந்த இடத்துல இருந்த அந்த கலாச்சாரத்தினுடைய வளர்ந்த அந்த பிறந்த அவங்களுடைய இருந்த இடத்துடைய அந்த கலாச்சாரம் இவங்க ரத்தத்துல ஊறி போன ஒரு காரியம் என்னன்னா, தன்னுடைய தகப்பனோடைய இந்த 2 பெண்களும் மதுவை குடிக்க கொடுத்து
தகப்பனோட சயனித்து பிள்ளை பெற்றுக் கொள்றாங்க. அருவருப்பா இருக்கு இல்லைங்களா? அதனாலதான் ஆண்டவர் அந்த சோதம் குமாராவையே அழிச்சாரு. அதனுடைய ஹைலைட் அந்த காரியங்கள் இந்த லோத்தனுடைய பிள்ளைகளுக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு பாருங்க. அப்போ 19வது அதிகாரம் 37வது வசனம், மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். மோவாப் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் எபிரேயத்துல தந்தையால் பிறந்தவன் அர்த்தம். மோவாப்னால என்ன அர்த்தம்? தன்னோட தகப்பனால பிறந்தவன். அவளே அறிக்கை பண்றான், நான் என் தகப்பனாலதான் நான் குழந்தைய பெற்றேன். எவ்வளவு ஒரு கேவலமான சந்ததி பாத்தீங்களா? அடுத்ததாக வசனம் 38, இளையவனும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டால் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். அதனுடைய அர்த்தம் என்னன்னா என்னுடைய ஜனத்தின் மகன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்படின்னா அவளுடைய ஜனம் என்னது? அந்த ஜனத்தினுடைய மகனாமா. பெரியவ என்ன பெயர் வச்சா? தந்தையால பிறந்தவன். இவன் என்னுடைய ஜனத்தின் மகன் பெயர் வச்சிருக்கிறான். இந்த ரெண்டு ஜாதியுமே கர்த்தருடைய சந்நிதியில வரக்கூடாதுன்னு ஒரு அருவருக்கப்பட்ட ஒரு சந்ததி. இந்த மோவாபிய பெண் தான் ரூத். புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அது பின்னாடி வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். எப்படின்னா இந்த ஒரு தள்ளப்பட்ட அருவருக்கப்பட்ட தேவனால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சந்ததியை கூட தேவன் ஆசீர்வதிக்க முடியும் என்பதற்கு உதாரணம் தான் ரூத். இதோட இந்த 19 அதிகாரத்துல இந்த 2 ஜாதிகள் உருவாகிற காரியம் முடிவடைகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய 14ஆம் வேதப்பாட பகுதி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இப்பொழுது கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிலை அனுப்பி வையுங்கள். முதலாம் கேள்வி, லோத்து சிறையாக்கு கொண்டு போகப்பட்டதை அறிந்த ஆபிராம் எத்தனை பேருக்கு ஆயுதம் தரிப்பித்து கூட்டிக் கொண்டு போனான்? முதலாம் கேள்வி, லோத்து சிறையாக்கி கொண்டு போகப்பட்டதை அறிந்த ஆபிராம் எத்தனை பேருக்கு ஆயுதம் தரிப்பித்து கூட்டிக் கொண்டு போனான்? இரண்டாம் கேள்வி, மெல்கிசேதேக்கு என்பதின் அர்த்தம் என்ன? இரண்டாம் கேள்வி, மெல்கிசேதேக்கு என்பதின் அர்த்தம் என்ன? மூன்றாம் கேள்வி, தன்னோட பேசின கர்த்தருக்கு ஆகார் என்ன பெயரிட்டாள்? மூன்றாம் கேள்வி, தன்னோட பேசின கர்த்தருக்கு ஆகார் என்ன பெயரிட்டாள்? இப்பொழுது கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிலை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.